அன்பான இயாஸ் சேனல் நேயர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் செலவாத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. காயல்பட்டினம் பெரிய நெசவுத்தெரு பகுதியில் இன்றைக்கி ஒரு வேப்ப மரம் திடீர்னு விழுந்துடுச்சு. காற்றும் கிடையாது, மழையும் கிடையாது. மரம் வந்து திடீர்னு விழுந்துடுச்சு. இது வந்து ஒரு வழி பாதையாக இருக்குது. போக்குவரத்திற்கு இடையூறாக மாறிவிட்டது. ஏன்னா பேருந்துகள்லாம் இந்த வழியில் தான் இயக்கப்படுது. ஒரு வழிப்பாதை. இங்கேருந்து திருச்செந்தூர்லேருந்து வரக்கூடிய பேருந்துகள் தூத்துக்குடி செல்வதற்கும் திருநெல்வேலி செல்வதற்கும் இந்த வழியை தான் பயன்படுத்தி போய் கொண்டிருக்கிறது. போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக தூத்துக்குடியிலேருந்து வரக்கூடிய பேருந்துகள் திருச்செந்தூர் நோக்கி வரக்கூடிய பேருந்துகள் அந்த வழியாக வரும். இந்த வழியாக வரக்கூடிய பேருந்துகள் இந்த சைடு வருவதனால் இந்த சைடு இந்த மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் கரண்ட்டும் கட் ஆகிடுச்சு. ஏன்னா வயர் மேலே அந்த மரம் விழுந்ததுனால அந்த வயர்கள் ஈபி வயர்கள் கீழே விழுந்திருக்கு. அதனால் அந்த கரண்ட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இதை சரி செய்வதற்காக அந்த பகுதி பொதுமக்களும் பொதுநலவாதிகளும் மும்முரமாக நின்று அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதி கவுன்சிலர் ஸ்கட்டாபு, பொதுநலவாதி ஜாகீர் போன்றவர்களும் எலக்ட்ரிசிட்டி அந்த பணியாளர்களும் இந்த பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மரம் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. வணக்கம், நான் ஜாகீர் பேசுகிறேன். காயல்பட்டினம் பெரிய நெசவுத்தெருவில் ஒரு வழி பாதையில் அந்த பஸ் வளையிற இடத்துல பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அது முறிஞ்சி அது ஈபி மேலே விழுந்ததுனால அந்த போஸ்ட் லைன் எல்லாமே கட்டாகி போய் பாதைகள் எல்லாமே அடைஞ்சாகி பஸ்ஸுகள்லாம் போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சலாகிக்குது. உடனே துரிதமாக நமக்கு தெரிஞ்சாங்க. உடனே நம்ம கவுன்சிலரு மற்றும் ஆட்களை சமூக ஆர்வலர் அவ்வளோகளையும் அழைச்சி கொண்டு வந்து துரிதமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு ½ ஹவருக்குள்ளே எல்லாத்துக்கும் பழையபடி மின் விநியோகம் ஏற்படுத்தும். அதுக்கு துரிதமாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. பொதுமக்களுக்கு அதிகமான ஒத்துழைப்பு தந்து அதை பாதையில் உள்ள கிடைக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அகட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு ½ ஹவரில் உங்களுக்கு மின்சாரம் உபயோகம் மறுபடியும் மீண்டும் வந்துடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.